ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடுங்களுக்கு உனி பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ இந்த மருந்தோட டீட்டெயில் நான் வீடியோவோட கடைசியில் தெளிவாக கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மருந்தை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 2 ml எடுத்துக்கிட்டோம். 2 ml எடுத்துக்கிட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது நம்ம எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா உனி அப்புறம் ஈறு பிரச்சனைக்காக தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம எப்படி குடற்புழு நீக்கத்துக்கு மருந்து கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த ஈறு இந்த உனிக்கெலாம் நம்ம மருந்து தேய்ச்சி ஆகணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆடுங்களோட ரத்தத்தை இதுங்களே இப்போ ஒரு 10-15% எடுத்துக்கும். இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஆடுங்களோட க்ரோத் ரேட்டை அதிகமாக இருக்கும். இதை நம்ம பண்ணாமிட்டோன்னா ஆடுங்க ரொம்ப மெலிஞ்சிரும், நல்லா வளர்ச்சியும் இருக்காது. இந்த உண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஆடுங்களோட மண்டை பகுதி, காது பகுதி, காதோட உள்ள இந்த இந்த ஏரியாவில் தான் நிறைய இருக்கும். இந்த கழுத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி விட்டாலே இந்த உனி பிரச்சனை இருக்காது. ஒரு 2-3 வாட்டி தேய்க்கணும். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி தேய்ச்சிங்கன்னா சரியாக போயிடும். இந்த டெல்டா மெத்ரின் பூட்டாக்ஸ் மருந்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.